அடுத்து நாம் இந்த ஆர்கனிசத்தில் நடக்கக்கூடிய சம் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ், உடற்செயலியல் செயல்பாடுகள், ஆர்கனிசத்தில் நடக்கக்கூடிய சம் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ்னால் என்ன, உடற்செயலியல் செயல்பாடுகள்னால் என்ன, அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். த வேஸ் இன் விச் பயோமாலிகூல்ஸ், செல்ஸ், tissues, organs and organ system work together to accomplish the complex goal of sustaining life are called physiological process. Physiological process என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு ஆர்கனிசம், ஓகேவா, ஒரு உயிரினம் உயிர் வாழறதுக்கு அதில் உள்ள அந்த பயோமாலிகூல்ஸ்னு எதை சொல்கிறோம், இந்த செல் ஆர்கனல்ஸை சொல்கிறோம். ஓகேவா, பயோமாலிகல்ஸ் நம்ம அந்த செல் ஆர்கனல்ஸை சொல்கிறோம். செல் ஆர்கனல்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுதோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஒரு ஆர்கனிசம் உயிர் வாழறதுக்கு, சஸ்டைனிங் லைஃப், உயிர் வாழறதுக்கு அதில் உள்ள அந்த பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம செல் ஆர்கனல்ஸை சொல்கிறோம். இந்த செல்ஸ், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுதோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், உடற்செயலியல் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஆர்கனிசத்தில் நடக்கக்கூடிய சம் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹோமியோஸ்டேசிஸ், இன் தமிழ் தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். ஹோமியோஸ்டேசிஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் வேர் த செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் டென்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் த சர்வைவல். அதாவது இந்த ஹோமியோஸ்டேசிஸ், தன்னிலை காத்தல்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கும்போது, உயிர் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா, உயிர் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமனோட பயாலஜிக்கல் சிஸ்டம், மனிதனோட உயிரியல் மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னைத்தானே செல்ஃப் ரெகுலேட்டிங் பண்ணிக்குது. ஓகேவா, செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் டென்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் த சர்வைவல். உயிர் வாழறதுக்கு தகுந்த மாதிரி ஹியூமனோட பயாலஜிக்கல் சிஸ்டம், ஓகேவா, தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிட்டு மெயின்டைன் த பேலன்ஸ், சமநிலையை அது பராமரிக்குது. ஓகேவா, அந்த ப்ராசஸ் தான் என்ன பேருனா ஹோமியோஸ்டேசிஸ், தன்னிலை காத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ரெகுலேஷன் டேக் பிளேஸ் இன் ஏ டிஃபைன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இந்த ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இது ரெகுலேஷன் டேக் பிளேஸ் இன் ஏ டிஃபைன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் தான், இது உட்புற சூழலில் தான் இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற கட்டுப்படுத்துதல் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஆர்கனிசத்தோட இன்டர்னல் சைடு, உள்பக்கம் அது நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் despite the changes in the external temperature. இந்த மேமல்ஸ்னு அப்படி எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய எல்லா ஆர்கனிசத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், மேமல்ஸ், பாலூட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்கனிசத்துக்கு எல்லாமே ஒரு திறன் இருக்குது. என்ன திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரில் எந்த வித சேஞ்சஸ் இருந்தாலும் கூட, ஓகேவா, வெளிப்புற டெம்பரேச்சரில் எந்த வித சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த மேமல்ஸ், அந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா ஆர்கனிசமும் பார்த்திங்கன்னா அதோட பாடி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது, நிலையாக பராமரிக்குது. ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமலும் ரொம்ப டிக்ரீஸ் ஆகாமலும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த மேமல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் பிஹேவியரல் அண்டு ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்சஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ் தட் மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹோமியோஸ்டேசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல், நடத்தை சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அண்டு ஃபிசியலாஜிக்கல், உடற்செயலியல், இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் தான் என்ன பண்ணுது, இந்த ஹோமியோஸ்டேசிஸ் ஸ்டேபிள், நிலையாக இருக்கிறத அது மெயின்டைன் பண்ணுது, பராமரிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம இந்த ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு சம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன், பாடி டெம்பரேச்சர் ஆர் டன் பை வேரியஸ் பயோஃபிசிக்கல் அண்டு பயோகெமிக்கல் மெத்தட்ஸ். அதாவது பாடியில் உள்ள ஃப்ளூயிடோட கான்சன்ட்ரேஷன், செறிவை, திறனை பராமரிக்கிறது, ப்ளஸ் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது,
இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய சம் பயோஃபிசிக்கல் உயிர் இயற்பியல் நிகழ்வுகள் மூலமாகவும் அண்டு பயோகெமிக்கல் உயிர் வேதியியல் நிகழ்வுகள் மூலமாகவும் தான் இந்த பாடியில் உள்ள ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷனை பாடி மெயின்டைன் பண்ணுறது. தென் பாடி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது. அதுக்கு பாடியில் சம் பயோஃபிசிக்கல் அண்டு பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், வெப்ப ரத்த பிராணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இன் தமிழ் வெப்ப ரத்த பிராணிகள். அதுக்கு இன்னொரு பேர் ஹோமியோதெர்மிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னால் அதுக்கு பேர் பொய்க்ளோதெர்மிக் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. குளிர் ரத்த பிராணிகள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது வார்ம் பிளட்டட் இன் நேச்சர், வெப்ப ரத்த பிராணிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தே மெயின்டைன் தர் பாடி டெம்பரேச்சர் ஆஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம பாடி டெம்பரேச்சரை ஓகேவா கான்ஸ்டண்ட்டாக நிலையாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமலும் ரொம்ப டிக்ரீஸ் ஆகாமலும். அதனால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன சொல்கிறோம், வார்ம் பிளட்டட் இன் நேச்சர், வெப்ப ரத்த பிராணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வென் த பாடி டெம்பரேச்சர் ரைசஸ் ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்டு டு பிரிங் த டெம்பரேச்சர் டவுன். இப்போ பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்வெட் ப்ரொடியூஸ்டு வேர்வை உற்பத்தி ஆகி அதன் மூலயமா பாடியோட டெம்பரேச்சர் டவுன் ஆகுது, குறைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் when the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. பாடி டெம்பரேச்சர் லோயஸ் டிக்ரீஸ் ஆகுது, குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் மசில்ஸ் இருக்கு இல்லையா, தசைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒர்க் பண்ணுது. ப்ளஸ் ஷிவரிங் நடுக்கம், இந்த ப்ராசஸ்லாம் ஏற்பட்டு பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமியோஸ்டேசிஸ். இப்போ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்வெட் ஆகி பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறது. பாடி டெம்பரேச்சர் லோயர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஷிவரிங் மூலயமாவும் மசில்ஸ் ஒர்க் பண்ணுறது மூலயமாவும் பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ், தன்னிலை காத்தலுக்கு, உடல் தன்னிலை காத்தலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. தென் த கண்ட்ரோல் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் த அனதர் எக்ஸாம்பிள் இன் விச் இன்சுலின் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் whenever the blood glucose level rises and glucagon hormone is secreted whenever the blood glucose level reduces. அதாவது பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது கூட இந்த ஹோமியோஸ்டேசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்களே. பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் பார்த்திங்கன்னா நார்மலாக 80 to 120 மில்லிகிராம் பெர் டிஎல் இருக்கணும், இதுதான் நார்மல். ஓகேவா? அப்போ பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஓகேவா, நம்ம பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அதில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கன் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஆல்ஃபா செல், இந்த ஆல்ஃபா செல் குளுக்ககான் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அதில் உள்ள அந்த பீட்டா அப்படிங்கிற செல் பார்த்திங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அப்போ பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகிடுச்சுன்னா, அதிகமாகிடுச்சுன்னா அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் பிளட் குளுக்கோஸ் லெவலை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணும். அட் த சேம் டைம் பிளட் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகிடுது, குறைஞ்சிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆல்ஃபா செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குளுக்ககான் அப்படிங்கிற ஹார்மோன் பிளட்டு குளுக்கோஸ் லெவலை என்ன பண்ணுது, அது அதிகரிக்க செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்சுலின் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் when the blood glucose level rises. பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகி அது பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாத பார்த்துக்குது. அட் த சேம் டைம் குளுக்ககான் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் when the blood glucose level reduces. பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆல்ஃபா செல் குளுக்ககான் ஹார்மோனை செக்ரேட் பண்ணி பிளட் குளுக்கோஸ் லெவலை டிக்ரீஸ் ஆக விடாமல் செஞ்சது. ஓகேவா? அப்போ இது கூட பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது கூட இந்த ஹோமியோஸ்டேசிஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃப்யூஷன், விரவல் அல்லது எளிய பரவல் அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் பற்றி அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். டிஃப்யூஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். டிஃப்யூஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் an area of higher concentration to lower concentration. டிஃப்யூஷன்னா என்ன, அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸ்
மூலக்கூறுகள் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதோட மூமெண்ட் எங்கேருந்து எங்கே, ஃப்ரம் ஆன் ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அதாவது செறிவு அல்லது அடர்த்தி அதிகமாக உள்ள இடத்துலேருந்து ஓகேவா லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்யூஷன், எளிய பரவல் அல்லது விரவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் an area of higher concentration to lower concentration. The overall effect is to equalize concentration throughout the medium. The diffusion process முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட், அதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மீடியத்தில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலைஸ் ஆகிடும். எங்கே பார்த்தாலும் ஒரே சரி சம அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிற physiological processக்கு some example பார்க்க போகிறோம். Examples for diffusion include perfume filling a whole room and the movement of small molecules across a cell membrane. பெர்ஃப்யூமை ஓகேவா, ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறோம் ஒரு ரூமோட ஒரு எண்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஹோல் ரூமுக்கும் முழுமையான ரூமுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேவா, டிஃப்யூஷன் அப்படிங்கிற மெத்தடில். தென் small molecules across a cell membrane. செல் மெம்பரேனில் ஒரு ஸ்மால் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுது, அது டிஃப்யூஷன் மெத்தடில் தான் அது மூமெண்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்மால் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் ஏ செல் மெம்பரேன் அண்டு பெர்ஃப்யூம் அதோட ஸ்ப்ரெட், இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் diffusion is adding a drop of ink to water. இன்னும் நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கணும் இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிற ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வாட்டரில் ஒரு ட்ராப் இங்கு ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரத்தில் அது என்ன பண்ணும், அந்த இங்கில் உள்ள பார்ட்டிகல்ஸ் ஓகேவா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாட்டர் மீடியம் ஃபுல்லாக அது ஈவனாக டிஃப்யூஷன் ஆகிருக்கும். எளிய பரவல் முறையில் அது எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ இந்த வாட்டரில் ஒரு ட்ராப் இங்கு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்யூஷன் மெத்தடுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த டிஃப்யூஷன் மெத்தடுக்கு டயக்ராம் மூலமா உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேவா, பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட்டில் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டிஃப்யூஷன், இந்த எளிய பரவல் அப்படிங்கிற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த மீடியம், அந்த வாட்டருங்கிற மீடியம் அல்லது ஏருங்கிற மீடியம், வாட்டரும் மீடியம் தான் ஏரும் மீடியம் தான், அந்த மீடியத்தில் இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே ஈக்குவலைஸ், அதோட கான்சன்ட்ரேஷன் எங்கே பார்த்தாலும் சரி சம அளவில் டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம்.